வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்க பார்த்து நிற்கிறது ஜானமணி லைஃப் ஸ்டைல். நான் உங்க ரோஹிணி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு தமிழ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து கிச்சன் டூர், ஓகேவா? உங்களுக்கு நான் எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். என்ட்ரன்ஸ் வந்து ஓப்பன் கிச்சன் இருக்கு எங்களுக்கு. ஸோ இங்கே வந்து நான் எந்த மாதிரி டிசைன்ஸ் எதுவுமே பண்ணல. இப்போதான் நான் வந்திருக்கிற ஒரு கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ அப்புறமா இது பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நான் இங்கேருந்து காமிச்சிடுறேன். ஏன்னா இங்கேருந்து ஸ்டார்டிங் இல்லையா கிச்சன். ஸோ ஸ்டவ் வந்து நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். என்ட்ரன்ஸ்லேயே நான் சைடில் வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து கீழே வந்து இங்கே பேக் இருக்குல்ல, இது வந்து நாங்கள் எங்கன்னா வெளியே போனோம்னா வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ இங்கே வந்து கவர் எல்லாம் அவைலபிள் இல்லை. இது வந்து ஒரு பேக் 5 rupees இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால நான் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் பேக் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை நான் இங்கே வந்து தான் வாங்கினேன். ஆக்சுவலி எனக்கு இதெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் இல்லை. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி என்கிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே மேலே ஸ்டாண்டில் வந்து ஓடிஜி வச்சுருக்கிறேன். அது மாரியே இந்த மாதிரி பிரெட் டோஸ்ட் பண்ணுறது இன்னும் ஓப்பன் கூட நான் பண்ணல. ஆக்சுவலி வந்து இன்னும் செய்யலை, டைம் இல்லாததுனால. இங்கே சைட்லேயே வந்து பாலின் ஷீட் வச்சுருக்கிறேன், ஃப்ரூட்ஸ் ரேப்பர் வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி கொக்கி கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு ஏதாவது வேணும்னா எக்ஸ்ட்ராஸ் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு நான் வந்து விஸ்கி இந்த மாதிரி எல்லாம். இங்கே வந்து ஓவனுக்கு க்ளவுஸ் வச்சுருக்கிறேன். ஸோ சூடாக நாங்கள் ஏதாவது எடுத்தோன்னா தேவைப்படும் வந்துட்டேன்னு. அப்புறம் வந்து ஓட்டேஜிக்கு சம்மந்தப்பட்டிருந்தா அப்புறம் வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து இங்கே சின்னதாக ஒரு டீ காஃபி பண்ணுறதுக்கு பால் சூடு பண்ணுறது ஒரு குண்டை. அப்புறம் வந்து பாஸ்தா ஏதாவது செஞ்சோன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு இது வச்சுருக்கேன். அப்புறம் வந்து செகண்ட் ரேக்கில் வந்து ஒரு கெண்ட் வச்சுருக்கிறேன். மிக்ஸி வந்து என்கிட்ட 2 இருக்குது. இது வந்து நான் ஒரு குக்வேர் கம்பெனிலேருந்து சின்ன ஒரு மிக்ஸி வாங்கினேன். இதுக்கு வந்து 5 இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஜாரு. ஸோ இங்கே ஒரு மிக்ஸி, குட்டி மிக்ஸி, இது பெரிய மிக்ஸி. ஸோ தேர்ட் ரேக்கில் வந்து மாவு வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பெரிய குண்டா ஒன்று இப்போ தான் இங்கே வந்து தான் வாங்கினேன். அப்புறம் வந்து மாவு ஆக்சுவலி நான் யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா வாங்கி வச்சுருக்கிறேன். அது கீழே வந்து தோசைக்கு அரிசி, அப்புறம் வந்து சின்ன ஒரு குண்டா வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து தோசை அரிசி இதோட தீர்ந்து போச்சு. ஸோ வாங்கணும் இது ஒரு குண்டா. ஸோ இந்த ரேக் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது ப்ரைஸ் வந்து 1000 சம்திங் இன்னவா இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது சைடெல்லாம் ஐரன் பேஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு 4 செட் ஆஃப் இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் பை பண்ணால் அதை நான் வந்து 4 லேயர்து தான் நான் வாங்கினேன். ஸோ இது இல்லை எனக்கு கொஞ்சம் கிச்சனில் வந்து இங்கே வந்து எதுவும் ப்ராப்ளம் ஆகாதுன்னு நான் இந்த ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். பாக்ஸு பக்கத்துலேயே வந்து எந்த ஐஎஃப்பி இருக்குது. ஸோ ஐஎஃப்பி மேலே வந்து நான் இந்த மாதிரி ஜூஸ் ஜார் ஒரு 2 வாங்கியிருக்கிறேன். இது வந்து நான் ஜூஸ் செஞ்சுட்டு நான் எடுத்துன்னு போவேன் வெளியே போகும்போது. ஸோ இப்போ வெயில் அதிகமாக இருக்கன்ட்டு இது பக்கத்தில் பேம்போ பிளான்ட் அடிட்டன்னு. ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஒரு குட்டி மான்னு இருக்கிற அப்படி. இது வந்து நான் மீஷோவில் பை பண்ணேன். ஸோ அங்கே வந்து காமிக்கும் போது பெருசாக காமிச்சாங்க, பார்த்தா குட்டியாக தான் வந்தது. ஸோ அதனால நான் இதில் வந்து பேம்போ பிளான்ட் வச்சுருக்கிறேன். இது பக்கத்துலேயே வந்து லாண்ட்ரி ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கிறேன். ஸோ துணியெல்லாம் வெளியே வந்து வாஷ் இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த சைடு போகலாம். வந்து இந்த மாதிரி ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேலே ஒன்று இந்த பக்கம், அப்புறம் மேலே அங்கே இருக்குது. என்னால் வந்து ஹைட் ரொம்ப போக முடியாது, ஏன்னா இங்கே சிம்னி இருக்கிறதுனால மேலே வந்து ரொம்ப பெரிய பைப் இருக்குது. ஸோ இங்கே வெளியே இருக்குது. அதனால இங்கே வைக்கிறது எதுவும் பேலன்ஸ் இல்லை. நான் உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து எதுவுமே வைக்கல. அப்புறம் வந்து இங்கே வந்து பெரிய குக்கர் ஒன்று வச்சிருக்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் வந்து நூடுல்ஸ் சேர்த்து ஒரு பேன், அதை வந்து நான் யூஸே பண்ணுறது இல்லை, அவ்வளோதான். மேலே வந்து நான் எதுவுமே வைக்கிறது இல்லை. ஆக்சுவலி எல்லாமே எம்டி தான் வச்சுக்கிறேன். அது கீழே வந்து இந்த மாதிரி ஒரு 3 ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. குட்டி கிச்சன் இது. ஸோ இந்த மாதிரி இருக்குது.
இந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸில் போட்டு வச்சுருப்பேன். இதுக்கெல்லாம் நான் ஏன் இந்த மாதிரி ஸ்டிக்கர் போடலன்னா இதெல்லாமே தெரியும் இல்லையா, ஆனால் எங்களுக்கு பவுடர் தான் ரொம்ப மிஸ்டேக் ஆகிடும். மட்டன் சிக்கன் எதுனாலும் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும்னுட்டு இந்த மாதிரி எல்லாமே போட்டு வச்சுருக்கிறேன். இங்கே இருக்குது. அப்புறம் வந்து இங்கே ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். ஸோ சால்ட்டு, அப்புறம் வந்து டீ தூள், டீ பவுடர் இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்பைசஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இவ்வளோதான் ஸ்பைசஸ். அது நெக்ஸ்ட்டு வந்தோன்னா இந்த மாதிரி இங்கே ஒரு இட்லி குண்டா வச்சிருக்கிறேன். அதுக்கு எது எது ஐட்டம்ஸ் இருக்கும் இட்லி குண்டாவில் வைக்கிறதுக்கு அதோட ஐட்டம். அப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து சீட்ஸ், சியா சீட்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து ஆர்மியில் அவங்களுக்கு கொடுத்துருந்து பாட்டில். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது அவங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து குடிப்பாங்க. ஒரு ஷேக் பாட்டில் ஒன்று வச்சிருக்கிறேன். அவ்வளோதான். இங்கே ஒரு ஹனி, காலையிலேயே அவங்களுக்கு இது குடிக்கும் போது ஹாட் வாட்டர் குடிக்குவாங்க இல்லையா மார்னிங் ஏஞ்ச் உடனே, அதுக்கு இங்கே வந்து ஹனி கையிலே எல்லாம் கிடைக்கிறப்படி தான் வச்சுக்கிறேன். இது வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்துருந்து. இதில் வந்து சாம்பார் பவுடர், அப்புறம் வந்து இது சிக்கன் மட்டன் மசாலா பவுடர். ஸோ என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க இது. இங்கே வந்து கல்லுப்பு வச்சுருக்கிறேன். இதில் வந்து 2 புளி வச்சுருக்கிறேன். சின்னதாக இருக்குது, இவ்வளோதான் இருக்குது. ஸோ அதனால தான் இதில் 2 புளி வச்சுருக்கேன். இதில் ஆயில் ஊற்றி வைக்கணும். புதுசாக வாங்கினேன் இப்போ தான் நான் மீஷோவில். ஸோ இன்னும் நான் அது ஆயில் ஃபில் பண்ணி வைக்கல. இங்கே வந்து ஆயில் வச்சுருக்கிறேன். இது வந்து காஃபி பவுடர் ஒன்று வச்சுருக்கிறேன். மார்னிங்கில் வந்து பிளாக் காஃபி குடிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து ஓட்ஸ். இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து ஹார்லிக்ஸ், பக்கத்துலேயே ஃபுட் கலர், அப்புறம் சாப்பர் இந்த மாதிரி இங்கே செட்டப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஆர்வம் வந்து இங்கே வைக்கலான்னுட்டு தான் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து ஸ்பேஸ் வந்து அவ்வளோவா இல்லைன்னுட்டானே அங்கே வைக்க முடியல. ஸோ அதனால அங்கே வந்து சப்பாத்தி மணி, அப்புறம் அதை தட்டுறதுக்கு ஒரு குச்சி, இதை வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் பை பண்ணேன். இங்கே வந்து மிக்ஸிது ஜார் எல்லாமே வச்சுருக்கேன். 3 செட் இருக்கு இல்லையா. ஸோ மிக்ஸிது ஜார், அதுக்குள்ளே வந்து கடாய்ங்கெல்லாம் இந்த மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன். இது இடம் இல்லைன்னு. ஸோ அவ்வளோதான். மேலே வந்து இந்த மாதிரி செட்டப் இருக்குது. ஸோ வந்து ஸ்டவ், ஓகே, ஸ்டவ் பக்கத்தில் என்னென்ன வச்சுக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து உள்ளே என்ட்ரி ஆனதுமே க்ரீனாக இருக்கணும். இங்கே ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கிறேன். இங்கே ஒரு மணி பிளான்ட். பக்கத்துலேயே வந்து இஞ்சி பூண்டு ஏதாவது இது பெப்பர் எல்லாம் வேணும் இல்லையா. ஸோ அதை இடிக்கிறதுக்கு இங்கே ஒரு இது வச்சுருக்கிறேன். பக்கத்துலேயே வந்து கப்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கி இதில் எல்லா மாதிரி கப்ஸ் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இது கவுண்டர் டாப்ல வந்து இவ்வளோதான் செட்டப் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அதிகமாக நான் வந்து எதுவுமே மெஸ்ஸியாக வைக்கிறது இல்லை. ஏன்னா வந்து எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வந்துட்டு. ஃப்ரீயாக இருக்கும் ஸ்பேஸ். சமையல் சைட் இவ்வளோதானே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணோன்னா இவ்வளோ வேணும் வந்துட்டு ஸ்பேஸ் வந்து நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க செட்டப். பேக் ஐ மீன் கேக் பேக் பண்ணுறது செட்டப் எல்லாம் இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. எசன்ஸ் எல்லாமே வெண்ணிலா எசன்ஸ் ஆகட்டும் எல்லாமே இங்கே எசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து கேக் பேக்ஸ் என்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்குது. ஸோ இது பக்கத்துலேயே வந்தோன்னா ஸ்டவ் இங்கே இருக்காது. இங்கே எல்லாமே கரண்டி, அப்புறம் எங்களுக்கு எது வேணும் எல்லாமே டக்கான்னு கிடைக்கணும் இல்லையா மார்னிங்கில். ஸோ அந்த மாதிரி செட்டப் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கரண்டி அப்புறம் ஸோ இவ்வளோதான். இது கீழே செகண்ட் ரேக்கில் வந்து குட்டி குட்டி கிளாஸஸ், காஃபிக்கு பால் குடிக்கிற கிளாஸஸ், அப்புறம் வந்து குட்டி குட்டி கப்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ இது கீழே வந்து பிளேட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இங்கே வரல பிளேட்ஸ். அதனால நான் சைடில் வச்சுருக்கிறேன். பிளேட்ஸ் இங்கெல்லாம் இங்கே வச்சுருக்கிறேன். இங்கே வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிலிண்டர் அப்புறம் வந்து அவ்வளோவா இடம் இல்லை. அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அது மேலேயே எல்லாம் குட்டி குட்டி குண்டாங்க எல்லாமே வச்சுருக்கிறேன். இது வந்து பேன் வைக்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட். ஸோ இது வந்து சிலிண்டர் ஐட்டம். இது பைப் அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. அப்புறம் புதுசாக இங்கே வந்து வாங்கியிருக்கிறேன். கேன்டீனில் வாங்கினேன். ஸோ இது புதுசு, இன்னும் யூஸ் பண்ணல. ரொம்ப நல்லா இருக்குது வெயிட்டாக. தோசை தவா இங்கே வந்து தான் வாங்கினேன். இது வந்து வேண்டாம் சிங்க் தண்ணி போடுறதெல்லாம் உள்ளே இந்த கலெக்ஷன் கொடுத்துக்குறாங்க. ஸோ இது வந்து நான் யூஸே பண்ணுறதில்ல.
இங்கே வந்து கிச்சன் கிளீனர், அப்புறம் வந்து விம் தண்ணி, ஸ்ப்ரே பாட்டில் வச்சிருக்கிறேன். ஏன்னா இது செடிக்கு தண்ணிக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. இங்கே வந்து ஐஎஃபிக்கு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு சால்ட் எல்லாம் ஃபில் பண்ணுறது ஒரு ஃபெராயில் வச்சிருக்கிறேன். ஸோ இவ்வளோதான் இந்த பக்கம். இது வந்து இங்கே வந்து தான் புதுசாக நான் இது வாங்கினேன். இது உங்களுக்கு 3-in-1 இது வந்து புதுசாக இருக்கு. இந்த மாதிரி டிசைனில் வந்து புதுசாக தான் இப்போ வந்திருக்குது. இது இங்கே வந்துட்டு தான் வாங்கினேன். இது வந்து கோல்டு வாட்டர், இது வந்து வார்ம் வாட்டர், இது வந்து ஹாட் வாட்டர். ஸோ இங்கே உங்களுக்கு பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஆன் ஆஃப் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு ஆர்வோ இங்கே வந்து செட்டப் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால தான் எனக்கு இங்கே வந்து ஸ்பேஸ் அதிகமாக இல்லை. இங்கே வந்து இதை இன்னும் நான் ரிமூவ் பண்ணவே இல்லை. இது ஓப்பனே நான் இன்னும் பண்ணல. இங்கே இது வந்து பைப்பு நாங்கள் கலெக்ஷன் கொடுத்தோன்னா இது அதிகமாக நல்லா ஃபோர்ஸாக வரும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு, ஃப்ரூட்ஸ் வாஷ் பண்ணுறதுக்காகட்டும். ஸோ அந்த மாதிரி இதில் இது ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குது என் கிச்சன். 3 பர்னர் ஸ்டவ் வந்து இந்த மாதிரி நான் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். மேலே வந்து இங்கே ஒரு சிம்னி இருக்குது. சிம்னி வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். குளிர்லாம் ரொம்ப யூஸ் ஆகாது. இதுதான் என்னுடைய கிச்சன் டூர். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ப்ளீஸ். இவ்வளோ நிறைய சேனல் யார் பார்க்குறீங்க, தேங்க்யூ ஸோ மச். யாராவது இன்னும் பார்க்கலன்னா ப்ளீஸ் ஜானுமணி லைஃப் ஸ்டைல்ன்றத வந்து யூடியூப்ல நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு வரும். ஸோ ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொன்று வந்து யாராவது என் வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வரைக்கும் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு நான் என்ன சொல்றதுக்கு வரேன்ட்டு உங்களுக்கு புரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நான் என் சேனல் பார்க்குறதுக்கு. லாட்ஸ் ஆஃப் லவ், டேக் கேர், லவ் யூ ஆல், பை பை.